ரச்சனா அவர்கள் அவர் சொன்ன மாதிரி அந்த வில்லேஜ் கேரக்டர் அப்படின்னும் போது நம்ம அப்படியே யதார்த்தமா நடிச்சிட முடியாது. நிறைய ஹார்ட் ஒர்க் வேணும், நிறைய ஹோம் ஒர்க் வேணும் அப்படின்னு. வாட் வாஸ் இட் ஃபார் யூ? ஹோம் ஒர்க் வந்து ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி சார் வர சொன்னாங்க. ஸோ வந்து நீங்கள் இங்கே இருக்கிற வில்லேஜ் விமனோட இது அவங்க கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் நீங்களும் ஒரு ஆளாக அவங்க கிட்ட பேசுங்க, எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நானும் போய் அவங்க என்கிட்ட இப்போவும் ஃபோட்டோஸும் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து கொண்டை கட்டுற ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு வந்து அவங்க கிளிப்பு எதுவுமே போடாமல் கொண்டை கட்டுவாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாரும் கொண்டை கட்டி கிளிப்பு பன்னு அந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுவோம். அவங்க சும்மா கையாலே எடுத்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்னமோ அதை நிற்கும், அப்படியே நிற்கும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ அது ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் டாக்டிக்ஸும் டெக்னிக்ஸும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட லைஃப் வந்து அவங்க பேசுகிற விதமாக இருந்தாலும் ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்காங்க. அந்த ஸ்லாங் எனக்கு புரியல. ஸோ நான் வந்து எப்பவுமே அவங்க பேசும்போது ஒரு 2 வாட்டி கேட்டுட்டு தான் எனக்கு புரியும் என்ன அவங்க ஆக்சுவலி சொல்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற வில்லேஜ் விமன் எல்லாமே வந்து அவங்களோட மென்டாலிட்டி நமக்கு வந்து பெரிய பெரிய கனவு ஆசை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு வேர்ல்டு, அவங்களோட வேர்ல்டுன்னு சொல்கிறது அவங்க ஃபேமிலி, அவங்க வேலை, அது தாண்டி அவங்களுக்கு பெருசாக எதுவுமே வேணாம்.